ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை அழிப்பதற்காக இலங்கை அரசானது போலீசாரை வைத்திருந்து போலீசாருக்குள்ளேயே பல பிரிவுகளை உருவாக்கி இருந்தார்கள். ஆரம்ப காலங்களில் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான CSU ஒன்று இருந்தது. பிறகு TID-யாக அதனை மாற்றினார்கள். அதனை விட பல CID என்பதும் போலீசுக்குள்ளேயே உருவாக்கப்பட்டது. 4ஆம் மாடி சித்திரவதை கூடம் என்பது இலங்கையிலே மிக பேர் போன ஒரு இடம். இவ்வாறான பல விடயங்களை போலீசாரை வைத்து கையாண்டார்கள். இராணுவத்தினுடைய இன்டெலிஜென்ட் பியூரோக்கள் உட்பட இராணுவ உளவு பிரிவுகள் மிக மோசமாக செயல்பட்டார்கள். அதிலேயும் அவர்களுடைய ஃபீல்பேக் குரூப் என்பது யாழ்ப்பாணத்திலே பலரை கண்ட கண்ட இடங்களிலே சுட்டு தள்ளி சென்றார்கள். கடற்படைகளுக்கு முழுமையாக அந்த பங்கை கொடுத்திருந்தார்கள். இங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள், கடற்தொழிலுக்கு செல்லும் எங்களுடைய தொழிலாளர்கள் அல்லது கடலூடாக ஏதாவது போக்குவரத்து செய்வார்கள், கொண்டு வருவார்கள் என்ற அந்த சந்தேகங்களின் அடிப்படையில் பல பேரை சுட்டுத் தள்ளுவதற்கும் ஆதி முதல் குறிப்பாக 85ஆம் ஆண்டு குமுதினி படகிலே தமிழர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுவதற்கு கடற்படையே பிரதான காரணமாக இருந்தது. அதே போல குருநகர் கடலிலே 35 மீனவர்கள் வெட்டி சாய்க்கப்படுவதற்கும் கடற்படையே காரணமாக இருந்தது. வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளில் கடலில் வைத்து மிக மோசமாக அப்பாவி தமிழர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு கடற்படை மிக மிக கூடிய தன்னுடைய பங்கை வகித்திருந்தது. ஆகவே ஒரு வெறியாட்டம் உள்ள இனவெறி பீடித்து போயிருக்கின்ற இரத்தத்தை உறிஞ்சுகின்ற உறைய வைக்கின்றவர்களாகவே கடற்படையினர் இருந்தாங்க. அவர்கள் கடலில் மட்டுமல்ல தரையிலும் கூட செல்வாக்கு செலுத்தியவர்களாக, பலரை கொலை செய்பவர்களாக, சித்திரவதை செய்பவர்களாக மாறியிருந்தார்கள். இது அரசுக்கு தேவையாக இருந்தது என்றால் கடல் கண்காணிப்பு என்ற பெயரிலே அவர்கள் தமிழ் மக்களுடைய தொழில்களை முடக்குதல், இளைஞர்களை கைது செய்தல் அல்லது தமிழர்களை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பது போன்ற விடயங்களிலே அவருடைய பங்கு அதிகமாக இருந்தது. ஏன் விமானப்படையிடம் கூட ஒரு சித்திரவதை முகாம் இருந்திருக்கிறது பல இடங்களில். இவை வவுனியாவிலே உள்ள ஜோசப் முகாம் என்பது அந்த விமானப்படை தளத்துக்கு பக்கத்திலே அவர்களுக்கும் அந்த ஜோசப் முகாம் என்பது பெரிய சித்திரவதை கூடமாகவே இருந்திருக்கு. இராணுவ முகாம் இப்பொழுதும் அது ஜோசப் முகாம் என்ற பெயரோடு இருக்கிறது. ஆனால் அங்கே முழுமையாக இராணுவம் மட்டுமல்ல விமானப்படையும் சித்திரவதைகளில் ஈடுபட்டிருந்தது. ஆகவே அந்த ஜோசப் முகாமை தாண்டி சொன்னால் ஈரப்பெரிய குளத்துக்கு பக்கத்துல இன்னொரு கடற்படை தளம். அவ்வாறான வகையில் இந்த கடற்படை, விமானப்படை, போலீஸ், இராணுவம் கூட்டாக தமிழ் மக்களை அழிப்பதில் அவர்கள் செயல்பட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய உலகம் அறிந்த தெளிவான இனப்படுகொலை என்பதற்கு இவை பெரிய ஆதாரங்கள்.